everyone, this is Way Down Vlogs. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வீடியோன்னு சொல்கிறத விட இதை ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். 100 டேஸ்க்கு 100 அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது டெய்லி ஒவ்வொரு கான்செப்ட் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் புரியும் அப்படின்னு இல்லை, ஒரு நான் அக்கௌண்டிங் பர்சனுக்கு கூட புரிகிற மாதிரி அதை விட இந்த அக்கௌண்டிங் எல்லாத்தையுமே நம்மளோட பர்சனல் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரியல் லைஃப்பில் இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 100 டேஸ்க்கு 100 அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பெரிய எடிட்டிங்கோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, உங்கள் டோபோமின் லெவலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த அளவுக்கு எடிட்டிங்கோ உங்களை கேப்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாலாம் எதுவும் கிடையாது. பட் இட் ஹேஸ் நாலேஜ். 100 டேஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ அக்கௌண்டிங்கில் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து பேலன்ஸ் ஷீட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ, ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை நிறைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வச்சு நாம் இந்த லைஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதான் பேலன்ஸ் ஷீட். இது வந்து லயபிலிட்டி. ஸோ இதுதான் லயபிலிட்டி. ஸோ இது வந்து அசெட். ஸோ அசெட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து. ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக்ஸு, டெப்டார். இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு மிஷினை வச்சு நீங்கள் ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை சேல் பண்ண போகிறீங்க. சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, அதுதான் இந்த ஸ்டாக்ஸு. அண்ட் டெப்டார்ஸ் அப்படின்றவங்க இந்த பொருளை நீங்கள் விற்றுருப்பீங்க, பட் பணம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது, அவங்க வந்து உங்களுக்கு பணம் தரணும், அதை வந்து டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒரு வகையான அசெட் தான். ஸோ பேங்க் பேலன்ஸ் ஒரு அசெட், அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், உங்ககிட்ட கையில் பணமாக இருக்கிறதும் ஒரு அசெட் மாதிரி தான். ஸோ இதோட டோட்டல் தான் இது. அதே மாதிரி லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் அப்படின்றது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு தான் இந்த கேபிட்டல். இதில் வந்து நான் 5 lakh அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஒரு 5 லட்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 லட்சத்தை வச்சு தான் இந்த மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து பேங்க் லோன். உங்களோட கேபிட்டல், உங்களோட ஓன் கேபிட்டலை தவிர்த்து பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த 2 lakhs. அதே மாதிரி இந்த கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் எப்படி சொன்னேன் இல்லையா, இந்த டெப்டார்ஸ். அதாவது நம்ம வந்து பொருள் வாங்கியிருப்போம், அதாவது ஒருத்தவங்க வந்து யாரோ ஒரு வெண்டாரோ இல்லை நம்மளோட கஸ்டமரோ நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு அதுக்கான பொருளுக்கான பணத்தை வந்து நம்மக்கிட்ட இன்னும் தரல. அதே மாதிரி தான் நாம யார்கிட்டயோ ஒரு கொஞ்சம் பொருளோ ஏதோ ஒரு திங்ஸ், மிஷினரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு நாம இன்னும் பே பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். லிட்ரலி அது மாதிரி பேங்க் லோன் மாதிரி இதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அதுதான் இந்த கிரெடிட்டர்ஸ். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது, உங்ககிட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் எப்படினாலும் கட்டி ஆகணும், பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் கட்டாமல் இருக்கீங்க, அதுதான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மந்த்துக்காக நீங்கள் ரெண்ட் கட்டியே ஆகணும் அப்படின்ற போது ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்துடும். ஸோ இந்த அசட்டுக்கும் இந்த லயபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அசட் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க சொத்து அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு. லயபிலிட்டி அப்படின்றது என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் அதை மறுபடியும் பே பண்ணியே ஆகணும், அதுதான் இந்த லயபிலிட்டி. இங்கே வந்து கேபிட்டலும் இருக்கும். ஸோ உங்களோட ஃபண்டுமே இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அது ஏன் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, அக்கௌண்டிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது, பிஸ்னஸ் வேற நீங்கள் வேற. நீங்கள் ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா அது பிஸ்னஸ்க்கு போடுறீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு
இன்வெஸ்டர் தான். அவங்களுக்கு நீங்க எப்படினாலும் அந்த பிசினஸ் இருந்துட்டு பணத்த ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால இங்க கேப்பிட்டல் அப்படின்றதையுமே ஒரு லையபிலிட்டி மாரி தான் ஒரு பிசினஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். அதனால தான் இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிதான் ஒரு பிசினஸ்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து போடுவாங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் லயபிலிட்டியும் அசெட்டும் சேமா இருக்கும். சேம் வேல்யூவா இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்றத போக போக உங்களுக்கு புரியும். அத வந்து லேட்டர் நான் சொல்றேன். இப்போ இத வச்சு நம்ம எப்படி லைஃப் பேலன்ஸ் ஷீட் போடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அசெட்ல இருந்து வரலாம். ஸோ இப்போ அசெட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அசெட் அப்படின்னா ஒரு லைஃப்ல நீங்க பொதுவா பிசினஸா இல்லாம உங்க பர்சனல் லைஃப்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்த் தான் உங்களோட பெரிய அசெட். ஸோ ஹெல்த்ல எது வரும் அப்படின்னா உங்களோட பாடி. உங்க பாடி ஹெல்த் தான் உங்களோட பெரிய அசெட். ஸோ இது வந்து ஹெல்த் கேட்டகரி. அடுத்து வந்து வெல்த்துக்கு வரலாம். ஸோ வெல்த் அப்படின்னும் போது இதுல நிறைய கேட்டகரி வச்சிருக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சில கேட்டகரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேலரி, நீங்க வாங்குற சேலரி உங்களோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்து உங்களோட வெல்த், அடுத்து உங்களோட சேவிங். இதெல்லாம் தான் உங்களோட வெல்த் கேட்டகரியில வரும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ். உங்களோட ஸ்கில்ஸுமே உங்களோட மிகப்பெரிய அசெட். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து சர்டிஃபிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேஷன், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ உங்க ஸ்கில்ஸுமே உங்களோட பெரிய அசெட். ஸோ இதை தவிர்த்து ஒரு சில அசெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ அதர்ஸ்ல வந்து உங்களோட பைக்கு, மொபைல், லேப்டாப், இதே மாதிரி வேற ஏதாச்சும் பிசிக்கல் திங்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களோட அதர் அசெட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாகவே அசெட்ஸ் அப்படின்னா இந்த அசெட்ஸ் இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிற சொத்து, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐ மீன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குட் திங்ஸ். உங்களுக்கு வந்து இந்த அசெட் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த லயபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்களோடது வந்து கெட்டது. உங்களுக்கு லயபிலிட்டிஸ்ன்றது அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. இது எதுவுமே உண்மை கிடையாது. இங்க அதர்ஸ்ன்ற வர கேட்டகரிஸ்லயுமே இந்த இந்த 4 திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைக்கை வந்து நீங்க இந்த பைக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பெரிய லாபம் இல்லை, பெரிய அதாவது என்ன சொல்றது? அ உங்களுக்கு வந்து ஒரு லாபமே இல்ல. அதுலருந்து நீங்க எதையுமே ஜெனரேட் பண்ணல அப்படின்றதுனால வந்து இது வந்து கெட்டது அப்படின்னு மென்ஷன் பண்றது. அதே மாரி லேப்டாப் வச்சு நீங்க படிக்கிறீங்க. அதனால வந்து இது நல்லது அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த மொபைல யூஸ் பண்ணி நீங்க பெருசா படிக்கல அப்படின்னும்போது, இத வந்து நீங்க வந்து லயபிலிட்டீஸ்ல போடுறது. ஸோ இந்த மாரி இருக்கிறது வந்து கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா, இல்ல. இந்த மாரி வந்து ஒரு ஒரு காமனான திங்ஸ். அசெட் அப்படின்றது வந்து பைக்கா நீங்க வந்து அ அத அதுக்கு நீங்க டெய்லி பெட்ரோல் போடணும். அதனால வந்து லைபிலிட்டி அப்படின்னு சொல்றதும், மொபைல் வச்சிருக்கீங்க. நீங்க டெய்லி ரீசார்ஜ் பண்றது. அதனால அது லைபிலிட்டி அப்படின்னு சொல்றதும் ஒரு கரெக்ட்டான வே கிடையாது. ஸோ இது வந்து ஃபுல்லா வந்து தப்பான ஒரு கான்செப்ட். ஸோ இது ஏன் தப்பான கான்செப்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க லயபிலிட்டீஸும் அசட்டும் சேமா இருக்கும். இங்கேயும் 9 லேக் தான் இருக்கு. இங்கேயும் 9 லேக் தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு அசட் அப்படின்னா நல்லது, லைபிலிட்டிஸ் அப்படின்னா கெட்டது அப்படின்னும் போது 2மே ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு பேலன்ஸ் ஷீட்ல எப்பயுமே இந்த 2மே சேமா தான் இருக்கும். இங்க நான் மார்க் பண்றேன். இந்த 2 வேல்யூவுமே எப்பயுமே சேமா தான் இருக்கும். அது ஏன் சேமா இருக்கு அப்படின்னா, இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த 2மே உங்களுக்கு சேமா தான் இருக்கும். நீங்க இப்ப கேபிட்டல் 5 லேக் வச்சிருக்கீங்கன்னா, இந்த 5 லேக்க வச்சு தான் இதுல மிஷினரியோ, ஃபர்னிச்சரோ நீங்க வாங்கியிருப்பீங்க. பேங்க் லோன் போட்டு தான் ஸ்டாக்ஸு
எல்லாமே வாங்கியிருப்பீங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி விற்கவும் செஞ்சிருப்பீங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ்ட்ட வந்து நீங்க பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த அந்த பொருளுக்கான அமௌண்ட் நீங்க இன்னும் குடுக்காம இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கையில கேஷாவோ, பேங்க்காவோ இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இன்னுமே நீங்க குடுத்தாகணும். அந்த அமௌண்ட்டுமே இதுக்குள்ள தான் வரும். ஸோ இது வந்து 2மே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து அசெட் நல்லது, லைபிலிட்டிஸ் கெட்டது அப்படின்னு வந்து எப்பயுமே இத வந்து அந்த மாரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். அதாவது நம்ம லைஃப் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க ஹெல்த் வந்து உங்க பாடிக்கு வந்து நீங்க ஹெல்த்துக்கு பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு ரஃப்பான ஒரு அனலைசிஸ் தான். ஒரு ரியல் அனலைசிஸ் கிடையாது. இது எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. ஒரு 2000 வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இந்த 2000 அப்படின்றது உங்க பாடிய ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. ஸோ உங்க பாடிய வச்சு தான் நீங்க அடுத்து இயங்க போறீங்க. அதுல தான் நீங்க மறுபடியும் வெல்த் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த லைஃப் பேலன்ஸ் ஷீட்ல வெல்த் மட்டும் சேர்ந்து வராது. எமோஷனல் திங்ஸ் அண்ட் நிறைய விஷயம் வரும். ஸோ உங்க பாடி வந்து நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ 2000 அப்படின்றது உங்க பாடிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு அசெட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வெல்த். ஒரு நிமிஷம். ம். ஸோ வெல்த்ல வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இப்போ வரைக்கும் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து உங்ககிட்ட சேவிங்கும் ஓரளவுக்கு ஒரு 50,000 சேவிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்க ஸ்கில் சர்டிஃபிகேட் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் நான் எடுத்துடுறேன். ஸோ உங்களோட எஜுகேஷன், உங்களோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். இதுக்கான மதிப்பு மார்க்கெட்ல இவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். 10,000. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்க 92,000. இதுதான் உங்களோட அசெட். ஸோ இதை தவிர்த்து நம்ம அதர் திங்ஸும் இருக்கு. ஸோ பைக் வச்சுக்கலாம். பைக்குக்கு நீங்க ஒரு 20,000 செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். பைக் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு லேப்டாப், அதுக்கு ஒரு 20,000 வச்சுக்கலாம். அடுத்து மொபைல், மொபைலுக்கு ஒரு 15,000 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட அசெட். ஒரு 1,47,000 ரூபாய். இதுதான் உங்களோட அசெட். ஸோ இந்த அசெட்டுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் வந்து நீங்க போட்டிருப்பீங்க. நீங்க இந்த அசெட்டை வாங்குறதுக்கு உங்களோட கேபிட்டல் ஒரு 1,00,000ன்னு வச்சுக்கலாம். 1,00,000. ஓகே. அதே மாதிரி நீங்க இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை இஎம்ஐல வாங்கியிருப்பீங்க. அதை வந்து இங்க 47,000 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ இங்க பாருங்க, இது ரெண்டுமே மேட்ச் ஆயிருச்சு. இந்த 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 டோட்டல் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேல்யூவும் இந்த டோட்டலும் மேட்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த அமௌண்ட்டை வச்சுதான், இந்த 2 அமௌண்ட்டை வச்சுதான் நீங்க இது எல்லாத்தையுமே பண்றீங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்க இது லயபிலிட்டி அண்ட் அசெட் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றத இங்க பார்க்கணும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அசெட்லாம் நல்லது, லைபிலிட்டிஸ்லாம் கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுல வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ பட் நீங்க அக்கௌண்டண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ வில் டெல் யூ. இப்போ இந்த அசெட் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் மிஷினரி இருக்கு. இந்த மிஷினரிஸ் வச்சு தான் நீங்க குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க வித்து அதுல இருந்து பணம் வாங்குவீங்க. அடுத்து இந்த ஃபர்னிச்சர். ஸோ இதுவும் ஏதாவது ஒரு பயன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ், டெப்டார்ஸ் விட்டுறலாம். அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில இருக்கு, நம்ம பேங்க்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு கேஷும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இது ரெண்டுமே ரெடி கேஷா இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பிசினஸ்ல தேவைப்படும். இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக்கும் இந்த டெப்டாரும் தான். இதுல நீங்க நல்லா பாருங்க, ஸ்டாக்கோட வேல்யூ 3,40,000, டெப்டார்ஸோட வேல்யூ வந்து 1,40,000. மிஷினரி, ஃபர்னிச்சர், பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸை விட இது ரெண்டுமே அதிகமா இருக்கு. ஸோ இங்க நல்லா கவனிங்க, இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒரு சில குட்ஸ், அதாவது ஒரு பொருட்கள்னு வச்சுக்கலாம். நீங்க விற்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. அந்த பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி உங்ககிட்ட இருக்கிறது விற்காம உங்ககிட்ட ஸ்டாக்கா இருக்கிறது வந்து 3,40,000. ஸோ இந்த ஸ்டாக் வந்து விற்கல, ஃபியூச்சர்ல விற்குமானும் தெரியாது.
ஒருவேளை இது வந்து அவுடேட்டடா கூட ஆகலாம். ஸோ இவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறது வந்து ஒரு பிசினஸ்க்கு நல்லதான்னு கேட்டா டவுட் தான். இது வந்து நமக்கு விக்குமான்னு தெரியாது, விக்காதானும் தெரியாது. ஸோ இதுல நமக்கு சொத்து அப்படின்ற இடத்துல, இந்த அசெட் அப்படின்ற இடத்துல இந்த ஸ்டாக்ஸ் இருக்கும்போது, நீங்க பொதுவா பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி இங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்வென்ட்ரியா இருக்கு. இது வந்து விக்குமான்னு தெரியாது, விக்காதான்னு தெரியாது. ஸோ இத வந்து அசெட் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு இதுல. மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்றத விட இது அசெட்ன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான அசெட்டா அப்படின்னு கேட்டா நம்மளால அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி டெப்டார்ஸ் வந்தோம் அப்படின்னா 1,40,000. இந்த 1,40,000 நம்ம கைக்கு வருமா அப்படின்றது தெரியாது. கம்பேரிட்டிவ்லி மிச்சதை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. 1,40,000 அப்படின்றது வந்து அதிகமான டெப்டார்ஸ். ஸோ என்னதான் இது அசெட்ல இருந்தாலும் இது கொஞ்சம் டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம எதை நம்ம ரெட் கலர்ல மார்க் பண்ணணும் அப்படின்னா இதை தான் மார்க் பண்ணணும். இது வந்து அசெட் கேட்டகரியில இருந்தாலும் கூட இது அசெட் தானா அப்படின்றதுல ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து பொதுவா லைபிலிட்டிஸ்னா மோசம், அசெட்னா குட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்படிதான் நாம ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணணும். இதே இதை நீங்க லைஃப்ல வாங்க. இப்போ இங்க வந்து நம்ம ஹெல்த் அப்படின்றதுல இருக்கு. இந்த ஹெல்த்ல வந்து இப்போ இங்கே 2000 உங்களோட ஹெல்த்தியான பாடிக்காக செலவு பண்ணுறீங்க. ஓகே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் யூ ஹாவ் சம் அதர் இஷ்யூஸ், லைக் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதனால வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு லிக்வர் கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது அன்வான்டான அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதா கூட இருக்கலாம். ஸோ இப்போ அந்த வேல்யூவை ஆட் பண்ணிப்போம். நீங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு 2000 அதுக்கே செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் ஜங்க் ஃபுட்ஸ், லிக்கர்ஸ், ஸ்மோக்ஸ் அது மாதிரி கன்சியூம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸில் போட்டுடலாம். ஸோ இதில் 2000 இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வந்து 2000 ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அன்வான்டாக உங்களோட ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுறீங்க. அதாவது 4000 அன்வான்டாக இருக்குன்னே வச்சுப்போம். அடுத்து சேலரி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஓகே. இதில் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே பிரச்சனை தான். அதே மாதிரி இங்கே பைக் வருவோம். இந்த பைக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தான் வாங்கியிருக்கீங்க. பட் நீங்கள் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை முன்னேற்றுறதுக்காக இல்லை. உங்களுக்கு அது பைக் வந்து அத்தியாவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து அது தேவைப்படும், அதனால நீங்கள் வாங்கியிருக்கீங்க. பட் அதுக்கு நீங்கள் ஒரு லைபிலிட்டி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். மாதம் மாதம் 2000 பெட்ரோலுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். அதுவுமே உங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸில் போட்டாச்சு. அதே மாதிரி மொபைல் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு 600, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒரு 600 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுவும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எது எது டேஞ்சராக இருக்குன்றத நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி அண்ட் இந்த கேட்டகரி, இது மூணுமே ஒரு டேஞ்சரஸான ஏரியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அசெட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக இது குட் கிடையாது. இதில் எப்படி அசெட்டில் ஸ்டாக்ஸும் டெப்டார்ஸும் இருக்குது அப்படின்றதுக்காக இது வந்து குட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் இந்த வேல்யூவும், இந்த மூணுமே அப்படித்தான். இது அசெட் கீழே இருக்குது அப்படின்றதுக்காக இது குட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே இதில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்ஸை நான் வித்துட்டேன். அதாவது 3 லட்சத்தை நான் வித்துட்டேன். 3 லட்சத்தை வித்துட்டு 40,000 தான் என்கிட்ட இருக்கு. மீதம் 3 லட்சம் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று நான் வந்து கேஷ்க்கு கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம பண்ணணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஹெல்த் உங்கள் பாடி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2000 தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த 2000 குறைச்சிட்டு அதை உங்களோட சேவிங்ஸில் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி இங்கே மொபைலுக்கு வந்து நீங்கள் 600 ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீசார்ஜை வந்து நீங்கள் 600 ரூபாயை எந்த அளவுக்கு உங்களால் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் இருக்கலாம் நீங்கள் சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது இருக்கலாம், பட் மேக்ஸிமம் டைம் நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த அந்த 600 வந்து நீங்கள் இங்கே உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அசட்டா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி ஆயிடுச்சு 2 இடமும். இந்த டேஞ்சரஸான சுச்சுவேஷனும் இங்கே இருக்கிறது ஓகே மாறிடுச்சு, இதுவும் மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் கேஷாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களோட லைஃப் பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் பென் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பேலன்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி நாம் எப்படி நம்ம லைஃப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் ஐ திங்க் இட் இஸ் வர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது டே 1. ஸோ டே 2க்கான வீடியோஸ் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.